ஹலோ ஸ்பாட்டன்ஸ். ஒரு டீப் சி ஃபிஷர்மேனாக இருந்து நம்ம கிடைச்ச அந்த கோல்டன் டேஸ், அதான் அந்த போட் ஸ்ட்ரைக் இருக்குது, அதில் நமக்கு கரெக்டாக ஒரு 60 days கிடைக்கும். இந்த 60 days நம்ம கரையாக இருக்க ஒவ்வொரு நாளும் நமக்கு கோல்டன் டேஸ் தான். இன்றைக்கி டே 17 மை கோல்டன் டேஸில். இன்றைக்கி எப்பவும் போல் கராத்தே கிளாஸ் முடிச்சுட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து வீடியோ எடிட்டிங் போயிட்டு இருந்துச்சு. நேற்று நம்ம கோல்டன் டேஸில் நம்மளோட ஒர்க்கிங் டைமை பற்றி பேசியிருந்தேன். இன்றைக்கி அதே மாதிரி நம்ம ஏன் இந்த வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணோங்கிறத பற்றி நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. பேசிக்காகவே ஐம் டீப் சி ஃபிஷர்மேன். அதனால் டீப் சீனா சும்மா இல்லை, 24 hours 20 hours நமக்கு வேலை இருக்கும். வேலைன்னா 20 hours நம்ம பிஸியாக தான் இருப்போம். அதே மாதிரி நம்ம கிடைச்ச இந்த 60 daysலேயும் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கிடைச்ச இந்த தங்க நாட்களை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அப்படி தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நம்ம இதை வீடியோ போடாமல் நம்ம நார்மலாக போனால் நமக்கு ஓரளவுக்கு மேலே எப்படியாவது டிஸ்கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறதே ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வீடியோ போடணுங்கிறதுக்காக மட்டும் நம்ம இதில் கரெக்டாக இருப்போம். இது போக நமக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய ஸ்கில்ஸ் அன்லாக் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் இந்த 60 days நான் ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லா கிளாஸையும் கரெக்டாக அட்டன் பண்ணி முடித்து நமக்கான கிடைக்கிற டைமில் நம்ம பார்ட் டைம் ஏதாவது வேலையை பார்க்கணும். வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம என்னென்ன செய்கிறோங்கிறத வீடியோவை எடுத்து போடவும் செய்யணும். அப்படி தான் இன்றைக்கி எப்பவும் போல் காலையில் கரெக்டாக கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அந்த எடிட்டிங் ஒர்க், ஏன்னா அது எடிட்டிங் ஒர்க் வந்து நம்ம லாஸ்ட்டு ட்ரிப்பு லாஸ்ட்டாக கடை போனதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ எடுத்துருந்தேன். அதுக்கான எடிட்டிங் ஒர்க்கு இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அது ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும் நினைக்காமல் முடிஞ்சிட்டு அது போக முடிச்சுட்டு நம்ம ஜிம்முக்கு போனோம். ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்மில் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வெயிட் கூட்டி பார்த்தேன். அதை முடிச்சுட்டு நம்ம நேராக கராத்தே கிளாஸ் போனோம். கராத்தே கிளாஸில் இன்றைக்கி புதுசாக நம்ம ஜூடோலையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜூடோனா அது ஒரு ஒலிம்பிக் கேம். அந்த கேம்லேயும் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரைனிங் எடுத்துருக்கோம். ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு வரது ஈஸியாக தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு நம்ம நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. அக்கா வழியில் தின்னந்தக்க காற்று இன்றைக்கி பேயாடி புயலாதாடி. கடல் மேலே காற்று அடித்தா கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஒரே தூசியாக அள்ளி விடுது. அதோட இன்றைக்கான லெசன், அமைதியாக செயல்படு, வெற்றி அதிரட்டும். அவ்வளோதான். நாளைக்கு பார்ப்போம்.